ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ரெமெடி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெமெடிஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபேஸ் ஆயில் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரினா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேரட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹோம்மேடாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ஒரு கேரட் ஃபேஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கேரட் எடுத்திருக்கேன். இது ஒரு கேரட் இருந்தாலே போதும். ஸோ சின்னதாக ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா, நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் ஃபேஸ் டார்க் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆப்ஷனலாக ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கோகோனட் ஆயில் கூடயே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேரட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல். ஸோ இது பார்த்தோன்னா 2 கேப்சூல் இருக்க ஆயில் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அண்ட் டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சிடாதீங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அண்ட் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படி நீங்கள் பாயில் பண்ணும்போது அந்த கேரட்டில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஆயிலில் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நேச்சுரலான ஒரு எல்லோ ஆரஞ்ச் ஷேடு நமக்கு இந்த ஆயிலில் வந்துடும். அண்ட் 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிலில் நல்லாவே கலர் எக்ஸ்ட்ராக்ட் இறங்கியிருக்கும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்க முடியும். ஆயில் தனியாக இருக்கும் அண்ட் இது தனியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தாலே போதும். நம்ம அந்த ஹீட்டில் எடுத்துடலாம். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 3 to 4 ஹார்ஸ் நல்லா இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நமக்கு இறங்கிரும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நான் 2 ட்ராப்ஸ் குங்குமாதி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் குங்குமாதி ஆயில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் அதை விட்டுடலாம். அண்ட் ஆஃப்டர் 3 ஹார்ஸ் நல்லா அது ஸ்டோர் பண்ணி ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பில்லர் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நார்மலி சீரமெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பாட்டில் தான். ஸோ அதை நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா வடிகட்டிட்டு அந்த ஆயில் மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இந்த கூலிங் கம்மியாக இருக்க இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுற ஒரு ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஆயில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ் மசாஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2, 3 ட்ராப்ஸ் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறதுனால ஸ்கின் எலாஸ்டிசிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாகும். நான் பார்த்தீங்கன்னா, இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நீங்கள் அதை பாடி ஃபுல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அண்ட் பாடியில் இருக்க டிஸ்கலரேஷன் நீங்கள் குறைக்க முடியும். அண்ட் நான் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுவேன் மசாஜ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதை உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் செட் ஆகாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கேரட்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விட்டமின் ஈயும் இருக்குது அண்ட் ஆல்சோ விட்டமின் சியும் இருக்குது. ஸோ விட்டமின் சி இருக்கனாலேயே கொலாஜன் நல்லாவே பில்ட் பண்ணும்.
அதை யூஸ் பண்ணுறனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஈவன் டோனாக வந்துட்டு ஆகும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து சன்டான் ஆகி இந்த சைடு ஸ்கின் வந்துட்டு பிளாக்காக இருக்கும், இல்லை அங்கங்கே பிளாக்காக இருக்கும், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ரெடி ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேரட் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா ஸ்கின்னுக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இங்கே மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகலை, இல்லை எனக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வரல, என் ஸ்கின்னுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ வந்துட்டு பண்ணிக்கலாம். ஒரு கேரட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு இந்த ஆயில் அப்படின்ற மாதிரி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமா அப்படின்றதா வந்துட்டு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணுற மெத்தட். அண்ட் மற்ற ஸ்கின் டைப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் விடணும், ஒரு 5 மினிட்ஸ் விடணும், இல்லை 10 மினிட்ஸ் விடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணாலே வந்துட்டு போதும். ஒரு ஈஸியான ரெமெடி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆயில் வந்துட்டு எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லேயும் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு ஸ்டே டியூன்ட்.